PQ அப்படி ஆர் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. Q வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நெக்ஸ்ட்டு PQR வரைஞ்சாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, PQRை QRை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறாங்க, PQ பொறுத்து ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். அந்த கோனுக்கு கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடல, கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து QR வந்து உங்களுக்கு 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, PR வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து உங்களுக்கு 20 டிகிரி, சரி அதோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டர். இப்போ PR தெரிஞ்சிச்சு, QR தெரிஞ்சிச்சு. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி PQ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ PQ is equal to root of 20 squared minus 16 squared is equal to PQ வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோன் கிடைக்கும்ல, அதோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ கோனோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA உங்களுக்கு என்னது πRL. QRF பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது R வந்து 12 சென்டிமீட்டர், L வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா πRL ஃபார்முலாவில் 240 பைக்கு வேல்யூ போட வேணாம், பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் போடும்போது PQ பேஸ் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது R வந்து 16 ஆயிரும். ஸோ பை இன்ட்டு 16 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து 20 ஆயிரும். இதை மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSA ரொட்டேட்டட் அபவுட் QR தான், PQ தான் பெருசு எதை விட QRை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சது. தேங்க்யூ.